பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லா வல் ஆகிபத்தில் இல் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கோரிக்கொண்டு, பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், நாம் அல்லாவையும் அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட இந்த குரானையும் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதுவரையும் அவருடைய பொன்மொழிகளை அவருடைய சுன்னத்தான வழிமுறைகளை நாம் பின்பற்றினால் நாம் எவ்வித வழிகேட்டிலும் செல்ல மாட்டோம். நேர் வழியை பற்றி பிடித்துக் கொள்வோம். நேர் வழியை பற்றி பிடித்து கொண்டால் நமக்கு இந்த துனியாவிலே நிச்சயமாக நமக்கு வெற்றி ஏற்படும். பிறகு நாம் செல்லும் இடமெல்லாம் வெற்றியை நாம் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையிலே இன்று ஒரு குரானிலே கூறப்பட்ட ஒரு இறை வசனம், சூரத்துல் தௌபா, பாவமீட்சி என்று அதன் பொருள். 9வது அத்தியாயம். அதிலே 24வது அத்தியாயம் மிகவும் பிரசித்தி பெற்றது. மிகவும் அற்புதமான ஒரு வசனம். இந்த வசனத்தை கூறுகிறேன். இந்த வசனத்தை கூறி அதனுடைய பொருளையும் கூறுகிறேன். பாருங்கள், உங்களுக்கு அதனுடைய மகிமை புரியும். அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு என்ன கூறி வருகிறான்? அல்லாவையும் அல்லாவின் தூதரையும் அவன் வழியிலே போரிடுவதை விட நமக்கு 8 பொருள்கள் நமக்கு ஓப்பானதாக இருந்தால், நமது வாழ்க்கையிலே மிகவும் பிரியமானதாக இருந்தால், ஹத்தா யாத்தி அல்லாஹு பி அம்ரி என்று அல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன கட்டளை? வேதனை என்னும் கட்டளையை நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் என்பதாக கூறுகிறார். அதை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். இந்த 24வது இறை வசனத்தை முழுவதுமாக படித்து அதன் பொருளையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். கூல் இன் கான ஆபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷவுன கசாதஹா வ மசாக்கினு தர்தூனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ சபீலிஹி ஃபதரப்பசு ஹத்தா யாத்தி அல்லாஹு பி அம்ரி வல்லாஹு லா யஹ்தி கௌமில் ஃபாசிகீன் என்று கூறுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், நபியே, நீர் கூறும், உங்களுடைய தந்தையரும் எண்ணிக்கொண்டு வாருங்கள். எட்டு விதமான பொருள்களை இங்கே கூறுகிற 8 விஷயங்களை உங்களுக்கு ஓப்பானதாக இருந்தால் என்று கூற வருகிறார். உங்களுடைய தந்தையரும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய சகோதரர்களும் உங்களுடைய மனைவியரும் உங்களுடைய குடும்பத்தினரும் நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கும் செல்வமும் எதனுடைய நஷ்டத்தை நீங்கள் அஞ்சுகிறீர்களோ அத்தகைய உங்கள் வியாபாரமும் எதனை நீங்கள் திருப்தி கொள்கிறீர்களோ அத்தகைய உங்களுடைய வீடுகளும் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் அவனது வழியில் போரிடுவதையும் விட உங்களுக்கு மிக்க விருப்பமானதாக இருந்தால் அல்லாஹ் அவனுடைய கட்டளையை, அதாவது வேதனையை கொண்டு வருவதை எதிர்பார்த்திருங்கள். அல்லாஹ் பாவிகளான கூட்டத்தினரை நேர் வழி செலுத்த மாட்டான் என்று கூறுகிறான். மிகவும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு வசனம் இது. இந்த வசனங்களை நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறேன். இருப்பினும் இதை தனியாக இந்த வசனத்தை கூற காரணம், இதிலிருந்து நமக்கு நிறைய படிப்பினை இருக்கிறது. நாம் நமது தந்தை, பிள்ளை, உங்களுடைய சகோதரர், உங்களுடைய மனைவியர், உங்களுடைய குடும்பத்தினர், நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கும் செல்வம் எதனுடைய நஷ்டத்தை நீங்கள் அஞ்சுகிறீர்களோ அத்தகைய உங்களது வியாபாரம், எதனை நீங்கள் திருப்தி கொள்கிறீர்களோ அத்தகைய உங்களுடைய வீடுகளும், இந்த எட்டு வஸ்துவும் எட்டு விதமான விஷயமும் உங்களுக்கு அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் விட அவனுடைய வழியில் போரிடுவது ஓப்பானதாக இருந்தால் எத்தனை பேருக்கு ஓப்பாக இருக்கும். அந்த நேரத்திலே அவர்கள் அல்லாவை நினைவு கூறுவதை, தொழுவதை, அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கட்டளையை, அல்லாஹ் சொன்ன கட்டளை ஏற்க மறுப்பதை வழக்கமாக கொண்டிருந்தால் அவருக்கு நன்மை நாடி வருமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களில் எத்தனையோ பேர் இது போல நாம் தவறாக நடந்து கொண்டு வந்திருக்கலாம். இந்த வசனம் கேள்விப்பட்ட பின் அத்தகைய தவறுகளை திருத்திக் கொண்டு நாம் இந்த கட்டளைக்கேற்ப, அல்லாஹ்வுடைய அறிவுரைக்கேற்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த 3 குறிக்கோளாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் அவன் வழியில் போரிடுவதை
நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை நமக்கு இதை மிகவும் ஓப்பானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். மற்ற 8 விஷயங்களும் எட்டும் நி நிலையற்றவை இந்த துனியாவிலே. எனவே அதற்காக மிகவும் பாடுபடக்கூடாது. நாம் பாடுபட வேண்டியது மறுமையின் வெற்றிக்காக, மறுமையில் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற குறிக்கோளுடன் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அப்படி வாழும்போது நமக்கு சில சோதனைகள் வரலாம். அதையெல்லாம் எதிர்த்து அல்லாஹ் சொன்னதை தலையில் மேல் ஏற்றிக்கொண்டு அதையே நாம் என்ன செய்ய வேண்டும்? குறிக்கோளாக அல்லாஹ் இட்ட கட்டளையை சிறிதும் மாற்றாமல், பிசகாமல் செய்து வருவதோடு நமது குடும்பத்தினர், குழந்தைகள், உற்றார், உறவினர் அனைவருக்கும் எடுத்துக் கூறி, இந்த வசனத்தின் மகிமையை எடுத்துக் கூறி, இன்னும் உற்றார், உறவினர் அனைவருக்கும் பகிர்ந்து நாமும் வெற்றி பெற வேண்டும், அவர்களையும் வெற்றி பெற பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.